அன்பார்ந்த எங்களுடைய டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோட்டி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் நமது டிவோட்டினேஷன் தொலைக்காட்சியின் வாயிலாக தற்சமயம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி. சனி பயிற்சி அப்படிங்கிறது வருகிற 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் நாள் நடைபெற இருக்கிறது. கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போகிறாரு. அது சமயம் 12 ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத நம்ம பொதுவாக தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். உத்திராடம், திருவோணம், அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசி நேயர்கள் ஆகிய தங்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம தொலைக்காட்சியில் இப்போ காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாகக்கூடிய கிரகம். அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கக்கூடிய கிரகமும் அவர் தான். அதிகமாக நன்மைகளை செய்யக்கூடிய கிரகமும் அவர் தான். அதிகமான தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அவர் தான். உங்களுக்கு ராசிநாதன், அவருடைய ராசின்னு பார்த்தால் உங்கள் ராசி தான். மகரம் கும்பம் 2க்கும் அவர் தான் அதிதேவதை, அதிபதி, அவருடைய சொந்த வீடு. யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்பேற்பட்ட கிரகம் சனி பகவான். அந்த சனி பகவானாகப்பட்டவர் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு இடம் பெயர்கிறார். 2.5 வருஷம் முடியுது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் நாள் சனிக்கிழமை, பங்குனி மாதம் 15ஆம் நாள் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு இடம் பெயரப் போகிறார். சனிப்பெயர்ச்சி அப்படின்னு பேர் இருக்கு. அப்பேற்பட்ட அந்த சனிப்பெயர்ச்சி ஆகும் பொழுது மகர ராசியான நமக்கு என்ன நன்மைகள் தீமைகள் செய்ய போகிறார் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க. மகர ராசி அப்படின்னு எடுத்துட்டால், நான் முதல்ல சொன்ன மாதிரி சனியினுடைய ஓன் வீடு, சொந்த குழந்தைகள் மகரம் கும்பம் அவருடைய வீட்டுக்கு உண்டானவர்கள், வீட்டு ஆளுங்க நீங்களாம். கடந்த 2.5 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தீமை தரக்கூடிய இடமாக குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருந்து பலவிதமான குடும்பத்தில் பிரச்சனை, இன்னல்கள், துன்பம், துயரங்கள், குடும்ப பிரிவு இதெல்லாம் கொடுத்தார். பேச்சினால் கலகம் எல்லாம் பண்ணிட்டு வாயை விட்டுருவோம். தீயினால் சுட்ட புண் ஆறிடுமே, ஆறாதே நாவினால் சுட்ட வடு, வல்லவர் வாக்கியம். தீயில் ஒரு சொல்லுன்னு ஒரு புண் வச்சோம்னா சூடு வச்ச புண்ணாகும், 20 நாளில் சரியாக போய். இதே வாயால் ஒருத்தரை கண்டபடி பேசிடுறோம், பேசக்கூடாத வார்த்தைகள், மறந்துடுவான் அவ்வளோ சீக்கிரம். 10 வருஷம் ஆனாலும் அவன் நம்ம மூஞ்சி பார்க்கும் பொழுது நம்மளை பற்றியோ உருவத்தை பற்றியோ நம்ம சரௌண்டிங்கை பற்றியோ அவனுக்கு ஞாபகம் வராது. கடைசியாக நம்ம அவனை என்ன திட்டணுமோ அதுதான் அங்கே டங்குன்னு அடிக்கும். பார்த்து இப்படின்னு திருப்பின்னு போவான். அப்போது வாய் வார்த்தைங்கிறது 2ஆம் இடத்துக்கு வாக்குஸ்தானம். நல்லா பேசுகிறேன், ஜாதகம் பார்க்குறேன்னா எனக்கு வாக்குஸ்தானம் சுத்தமாக இருக்கணும், நல்ல கிரகம் இருக்கணும். அப்போ தான் இதை பண்ண முடியும். முன்னாடி பேச்சே வராது. மனசுக்குள்ளே 1000 கருத்துக்கள் இருக்கும். ஃப்ரெண்டோட பேசுவான், நல்ல கதை அடிப்பான், ஜாலியாக பேசுவான். இந்த சினிமாவில் நடிக்கிறதா இருக்கட்டும், டப்பிங் பேசுகிறதா இருக்கட்டும், ஜாதகம் பார்க்குறதா இருக்கட்டும், சொற்பொழிவு பண்ணுறதா இருக்கட்டும், ப்ரொஃபஸராக இருக்கட்டும், பிறருக்கு நல்லதை எடுத்து கூறக்கூடியவராக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் அந்த வாக்குஸ்தானம் பலமாக இருந்தால், வாக்கு வன்மை இருந்தால் மட்டும்தான் பேச முடியும். நம்ம பேசுகிறத 4 பேர் கேட்பா. முதல்ல யார் வேணும்னு பேசலாம். பேசுகிறதுல அர்த்தம் இருக்கணும், கருத்து இருக்கணும், அது மூலமாக அவன் புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும், தெளிவடையணும். இப்படி பேசணும். எதற்காக இந்த வாக்கியத்தை சொல்கிறேன்னா, அந்த 2ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார். அப்போ பேச்சின் மூலம் பகை. நீங்கள் நல்லதே நினச்சி சொன்னாலும் எடுத்துக்கிறவங்க காதில் கெட்டதாக போகும். இந்த பக்கம் போகாதரா, இருட்டாக இருக்குது, போக முடியாது ஒன்றால் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம போயிட்டு வந்திருப்போம். இவன் மட்டும் போயிட்டு வந்துட்டான், நம்ம போய் அதை போய் அனுபவிச்சுட்டு என்ன பண்ணுறது, வேணும்னா சொல்லலாம், வாடா நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு போவான். போய் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு நம்ம மேலேயே பழகி போடுவான், இவன் தான் போக சொன்னான். இந்த மாதிரி பேச்சினால் பிரச்சனையை கொடுத்துருந்தார். பொருளாதாரத்தில் பிரச்சனை இருந்து வந்தது. அதெல்லாம் விலகி சனி நன்மை தரக்கூடிய விதமான 3 ராசிகள், 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம். முதல்ல சொன்னேன், ரிஷபம், துலாம், மகரம், இந்த 3க்கும் தான் இந்த சனி பயிற்சி நன்மையை தருது. 3ஆம் இடமான மகரத்திற்கு வெகு கோடி நன்மைகளை வாரி வழங்குவதற்காக மீனராசிக்கு சனி பகவான் வருகிறார்.
பொதுவாக நன்மை அப்படின்னு சொல்லிடலாம், இருந்தாலும் என்னென்ன நன்மை அப்படிங்கிறத 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் தன்னுடைய ஜோதிட வாக்கியங்களில், அரிச்சுவடிகளில், நூல்களில் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்குறோம். பாடல்களாக எழுதியிருக்கார், விளக்க உரையும் கொடுத்துருக்கார். சனியனே 3 6 தயவு 11 இனிவரும் காலம் நன்றாம் எடுத்தது ஒரு முயற்சி வெற்றி தனிப்பெரும் யோகமாகும் தண்டிகை குதிரை உண்டு கனிவரும் மொழிகளோடு கலந்திடும் காமனாமே அப்படின்னு சொல்கிறார். சகல நன்மைகளையும் கொடுக்குறார். விளக்க உரையில் என்ன போட்டிருக்காரு? புதியதொரு ஸ்தானம், நமக்காக புதுசாக ஒரு இடம் கிடைக்குமா? புதுசாக இடம் வாங்குகிறோம், வீடு வாங்குகிறோம், மனை வாங்குகிறோம், பூமி வாங்குகிறோம், இதெல்லாம் கிடைக்கும். வேலைக்காரர்கள் நம்ம ஏவல் ஆட்கள் உண்டாகலாம். முதல்ல வீட்டுக்காரன்ட்டு போய் வீட்டில் பையனோ மனைவியோ அம்மாட்டையோ அப்பாட்டையோ கூட ஒரு சும் தண்ணி எடுப்பானே செய்ய மாட்டேன், சும்மா தான் இருக்க எடுத்துக்கோமா. இப்போ நம்ம சொன்னால் வேலை செய்கிறதுக்கு 1000 பேர் காத்துன்னு இருப்பாங்க. ஏவல் ஆட்கள், வேலை ஆட்கள் தயாராக இருப்பார்களாம். சகல விதமான தனங்களையும் அனுபவிக்கலாம், எல்லா விதமான செல்வங்களையும் அனுபவிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு போட்டிருக்காரு. நம்ம போனால் 10 பேர் பின்னாடி வருவாங்களாம், பரிவாரம் ஏற்படும். செல்ல பிராணிகளை வாங்கி வளர்த்தலாம், ஐஸ்வர்யம், சொந்த வீடு இவைகளை அடையலாம், நோய் அறவே இருக்காது, விலகிவிடும் அப்படின்னு போட்டிருக்காரு. பயந்தவனும், இவ்வளவு நாளாக பயந்த சுபாவம் உள்ளவனும் கூட சூரனை போல வெகுண்டு எழுகலாம், பயந்தவனும் கூட வீரனை போல ஆயிடுவானாம் இந்த மாதிரி டைமில். யார்? 3ஆம் இடத்துக்கு சனி வரும் பொழுது. நல்ல நடத்தைகளால் பெரிய பெரிய மனிதர்களுடைய சந்திப்புகளையும் பாராட்டுகளையும் உயர்வுகளையும் பெறலாம். குறிப்பாக தொழிற்சாலைகள், ஃபேக்ட்ரி, ஃபவுண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மில், எண்ணெய் வித்துக்கள், எண்ணெய் தொழிற்சாலைகள், எண்ணெய் வியாபாரங்கள், பெட்ரோல் பங்க், லெதர் அதாவது தோல் சம்பந்தமான தொழில், லேத் ஒர்க், வெல்டிங், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானப்பணி, கட்டுமான பொருட்கள் வியாபாரம், உலோக வியாபாரங்கள், இரும்பு, ஈயம், பித்தளை, தங்கம், வெள்ளி, காப்பர், இந்த மாதிரி என்ன உலோகங்கள் வேலை செய்தாலும், அதே மாதிரியே நிலக்கரி சுரங்கங்கள், கனிம வளம், உரம், ரசாயனம், பூச்சி மருந்து, இந்த மாதிரி தொழிலில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு இந்த பயிற்சி மிக மிக டாப் 100க்கு 200% நன்மையை கொடுக்கும். மிகச்சிறப்பான ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படலாம். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் மிகச்சிறந்ததொரு முன்னேற்றத்தை அடையலாம். கல்வி சாலைகள், கல்வி கூடங்கள், கல்லூரிகள் வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கு நன்மை. கல்வித்துறை சிறந்து விளங்கும். வாகன தொழில், டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ், பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வாகன பணிமனை வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கு மிகுந்த உயர்ந்த ஒரு பிரதாபங்கள், செல்வங்கள் ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி, பேச்சு திறமை, பேச்சினால் காரியங்களை சாதித்துக் கொள்வது, வெளியூர் பிரயாண நன்மை, வேறு தேசம் போய் வேலை செய்வது, இந்த மாதிரி திருமண பிராப்தி, கடன் தீருதல், நோய் தீருதல், வீடு மனை வாகனம், புத்திரபாக்கியம் அனைத்தையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு நல்ல பயிற்சியாக மகர ராசிக்கு இந்த பயிற்சி விளங்குகின்றது. மகர ராசின்னு எடுத்திருந்தால் வரக்கூடிய 2.5 ஆண்டுகளுக்கு மிக மிக சிறப்பானதொரு நன்மை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நாம் இதுவரையிலும் 2025ஆம் ஆண்டிற்கான சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிற பலாபலங்களை பார்த்தோம். அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் சனிப்பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறது, சனி பகவான் அப்படிங்கிறவர் நன்மையும் தருவார், தீமையும் தருவார். நன்மை தரக்கூடிய ராசிகள் 3க்கு மட்டும்தான் எப்போவுமே நன்மை தருவார். தெளிவாக சொன்னோம்னா 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடத்துக்கு வரும்பொழுது இந்த 3 ராசிகளுக்கு மட்டும்தான் நன்மையை செய்கிறார். மீதி 9 ராசிகள் அப்படிங்கிறது தீமைகளை தான் அனுபவிக்கணும். அதனால் நம்ம சொந்த ஜாதகத்தை பார்த்து நன்மை இருந்தால் நன்மையும் அனுபவிக்கலாம், தீமை இருந்தால் தீமைகளுக்கு உண்டான அசுப பலன்களுக்கு உண்டான பரிகாரங்களையும் செய்து கொண்டு வரக்கூடிய காலங்களில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம் என்று கூறி, இந்த பதிவை பார்த்த உங்களுக்கு அவசியம் ஒரு முறை உங்கள் சொந்த ஜாதகத்தை இந்த என்னுடைய தொலைபேசி எண்ணான 9865 98370 அப்படிங்கிற எண்ணுக்கு அனுப்பி வையுங்கள். தரமான முறையில் தெளிவாக முழுதாக தங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி நாங்கள் பார்த்து எடுத்து உரைக்க தயாராக இருக்கிறோம். அதை பார்த்து அதில் வரக்கூடிய பரிகாரங்களை செய்து கொண்டு இன்று மட்டுமல்ல வாழ்நாள் முழுவதும் நன்மைகளை மட்டுமே அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை, சிவபெருமானை, பார்வதி பரமேஸ்வரனை, லட்சுமி நாராயணரை பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.